வருகிற சட்டமன்ற தேர்தலையொட்டி அஇஅதிமுக சார்பில் ஏற்கனவே 297 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 10 தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. மாம்பழத்திற்கு ஆதார விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஹோசூர், தேன்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதிகளில் அத்துக்கட்டு பண்டிகையை பாரம்பரிய முறையில் தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டட தொழிலாளர்கள் பணி செய்யும் போது தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாயும், பனை தொழிலாளர்கள் பனைமரம் ஏறி தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி கட்டணம் 50% குறைக்கப்படும் என்றும், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் முந்திரி உடைக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சிறிய அளவிலான முந்திரி உடைக்கும் கைக்கருவி விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் மாவட்ட தலைநகரங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் வார் ரூம் அமைக்கப்படும். மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலை வாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக தாலுகா அளவில் சிறப்பு கவுன்சிலிங் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் புரட்சி தமிழர் அறிவிப்பு. இளைஞர்கள், இளம்பெண்கள் சிறு குறு தொழில்கள் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் ஒற்றைச்சாளர முறையில் 30 நாட்களில் உரிமம் வழங்கப்படுவதுடன் அதற்காக வழங்கப்படும் மானியம் 25%இலிருந்து 35%ஆக உயர்த்தி வழங்கப்படும். பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனம் வாங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. ஏப்ரல் 23இல் நடைபெறவுள்ள தேர்தலில் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான இறுதி யுத்தம் இந்த தேர்தல் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். இந்த அராஜக ஆட்சியில் இருந்து நம் பிள்ளைகளை காப்பாற்ற உங்கள் வாக்குதான் ஒரே ஆயுதம் என்றும், மக்கள் நலன் காக்கும் பாதுகாப்பான ஆட்சியை அஇஅதிமுகவால் மட்டுமே தர முடியும் என்றும் புரட்சி தமிழர் வீடியோ வெளியீடு. நம் தலையெழுத்தை மாற்றும் ஜனநாயக ஆயுதம். வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் நாம் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம். இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே ஒரு குடும்பத்தின் அதிகார பசிக்காக அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பொய்யான வாக்குறுதியை அளித்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள். சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. உயர்கல்வித்துறையை சீரழித்து சந்து பொந்துகளிலெல்லாம் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்று மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கிய இந்த அராஜக குடும்ப ஆட்சியை அகற்ற உங்கள் வாக்கு தேவை. குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நீர்நிலைகளை மீட்டெடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம் மற்றும் அம்மா மினி கிளினிக் என்று பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றியது நமது அதிமுக அரசாங்கம். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தமிழக மக்கள் ஆதரவு தர வேண்டும். இரட்டை இலை, தாமரை, மாம்பழம், குக்கர் ஆகிய சின்னங்களில் தங்களது வாக்குகளை செலுத்தும்படி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். இது தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான இறுதி யுத்தம். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு குடும்பத்தின் சொத்துக்கள் பல மடங்கு உயர்ந்து விட்டன. ஆனால் மாநிலத்தின் கடனோ அதிகமாகி மக்கள் தலையில் விழுந்திருக்கின்றது. பொய்யான வேலைவாய்ப்பு வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றிவிட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை முற்றிலும் சிதைந்து விட்டது. பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. போதை மற்றும் வன்முறை காடாக மாறிவிட்டது. இந்த அராஜக ஆட்சியிலிருந்து உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற உங்கள் வாக்குத்தான் ஒரே ஆயுதம். ஒரு குடும்பம் மற்றும் அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் நலன் காக்கும் குற்றமற்ற சிறப்பான பாதுகாப்பான தமிழ்நாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களால் மட்டும் தர முடியும். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளை காத்த அரசு
நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. முதல் முறையாக வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்கள் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். தம்பிகளே தங்கைகளே, தவறானவர்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்றும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். தங்கைகளே, முதல் முறையாக வாக்களிக்க போகும் இளம் வாக்காளர் தங்கங்களே, வரும் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நாம் அனைவரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்காக வாக்களிக்க வேண்டும். இது நம் அனைவரின் ஜனநாயக கடமையாகும். நீங்கள் வாக்களிக்க போகும்போது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். ஒரு கல்லூரியில் சேருவதற்கு முன் அக்கல்லூரியின் தரத்தையும் அதன் கட்டமைப்புகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் நன்கு ஆராய்ந்த பின் நீங்கள் கல்லூரியில் சேர்ந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட திறமைமிக்க இளைஞர்கள் உங்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர வேண்டும். உங்கள் ஒருவரின் வாக்கு உங்களுக்கும் உங்கள் பின்வரும் தலைமுறையினருக்கும் சேர்ந்து போடும் வாக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தவறானவர்களை தேர்ந்தெடுத்தால் அது உங்களை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையும் சீரழித்துவிடும். குழந்தைகள், பெண்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் உங்கள் ஓட்டில் உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து ஆரம்ப கல்வியில் சத்துணவை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற தனியார் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்க அனுமதி கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி மாணவர்களுக்காக என்று இலவச சைக்கிள் மற்றும் லேப்டாப் கொடுத்து மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தார். அதுதான் நம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைவர்களை பின்பற்றி அறிவியல் உயர்கல்வியில் ஏறத்தாழ 51.4% இலக்கை 2019-20ஆம் ஆண்டே அடைந்து விட்டோம். நேரத்தில் படித்த இளைஞர்களாகிய நீங்கள் 2 கட்சிகளிலும் சீர்தூக்கி பார்த்து அதன்படி உங்களின் எதிர்காலத்தில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். திமுகவை விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள நீங்கள் உங்கள் வாக்குகளை வேறு யாருக்கும் போட்டு வீணடிக்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அதிக வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெறவும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்து பெண்களின் உரிமையை பறித்தவர் ஸ்டாலின் என புரட்சி தமிழர் கடும் தாக்கு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு அநீதி மற்றும் உரிமையை பறித்த கட்சிகள் திமுக மற்றும் காங்கிரஸ் என்றும் குற்றச்சாட்டு. அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மத்தியிலே பிரதமராக இருந்தார். பாரதிய ஜனதா ஆட்சி, நாம கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அம்மா கோரிக்கை வச்சாங்க, பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 32% இடஒதுக்கீடு தேவை, அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அப்பொழுது அதிமுக கட்சியை சேர்ந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்து இந்த இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது இப்ப இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற முலாயம் யாதவனுடைய நாடாளுமன்ற அந்த மசோதாவை பிடுங்கி கிளி செஞ்சிட்டார். இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த மசோதை கொண்டாந்தார். பெண்களுக்கு 32% சட்டமன்றத்தில் போட்டியிடலாம், 33% போட்டியிடலாம். அதே போல நாடாளுமன்றத்தில் 33% போட்டியிடலாம். ஆக ஏற்கனவே நாம நினைத்ததை அம்மா அவர்கள் கொண்டு வர நினைத்ததை இன்றைய பாரத பிரதமர் பெண்களுடைய நிலையை கருதி பெண்களும் சமநிலை அடைய வேண்டும், பெண்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட நீதியாக சட்டப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதமாக 33% மசோதா கொண்டு வந்தாங்க. அதை தோக்கடிச்சிட்டாங்க. ஆக பெண்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு பெண்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய உரிமையை பறித்த கட்சி திமுக கட்சி, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி. அற்புதமான டைம், அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் பாரத பிரதமர்
நாங்கள் கூட்டணி வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்க, அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலும் சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள் நாடாளுமன்றத்தில். அதை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி கட்சி. அதுக்கு தகுந்த பாடம் புகட்டுவீங்களா? பெண்கள் புகட்டுவீங்களா? இந்த சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழக மக்களுக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என புரட்சி தமிழர் வலியுறுத்தல். தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். ஆக ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் அந்த குடும்பத்தை வீழ்த்துவீர்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீர்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு மூடுலா நடக்கின்ற தேர்தல். செயல்படுத்துவீங்களா? தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. தமிழகத்தை சரி செய்ய அஇஅதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கும். அதே நிலைதான் இப்பொழுதும். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை பல வடிவத்தில் வந்தாச்சு. கஞ்சா போதைப் பொருள் சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது, திரவ வடிவத்தில் கிடைக்குது. எப்படி மக்களை பாதிக்கின்ற இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. நகரத்திலிருந்து கிராமம் வரை சந்து பொந்து வீதி முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த அரசு அதை தடுப்பதற்கு முன்வரல. ஏன்னா கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சாவை தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியல. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய நிலையிலே இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சிக்கு உடனே 3 மாதம் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். இன்றைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது வந்த மூத்த பெண்கள் பாதிக்கிறாங்க. ஆக இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறதுனால தமிழகம் குற்றச் செயல் அதிகரித்து இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கடுமையா பாதிக்கப்பட்டு சீர்கெட்டு இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதிமுக தமிழ்நாட்டில் எந்தெந்த துறைகளில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியும் என்று திட்டம் போட்டு கொள்ளையடிக்கின்ற அரசு திமுக அரசு. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தாக்கு. டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். 10 ரூபாய்னா யாருடைய பேரு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு புதுசா வித்தைகளை கண்டுபிடிச்சு ஊழல் செய்வதிலே ஊழல் மன்னன் யாரு? ஆக இன்றைக்கு நாட்டில் நல்லது செய்வதற்காக இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சரும் சரி, அந்த கட்சியுடைய தலைவரும் சரி ஈடுபடுவாங்க. ஆனா எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அதிலே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். நாட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யல,
அதற்கு மாறாக எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் திமுக அரசாங்கமே நாம் உணர வேண்டும். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 39 பிஞ்சு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். 5 ஆண்டு காலத்தில் 27,000 போக்சோ வழக்குகள், 44,000 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த நிலை மாற விவசாயியான எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாடு எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலே ஒரு சம்பவம் கூட சின்ன பிஞ்சு குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவமே நாம் கேட்டது கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அன்றாடம் நடக்கின்றது. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 4.75 விழுக்காடு கொலைகள், அது 5 பேர் தமிழ்நாட்டில் கொலை செய்யப்படுற ஒரு நாளைக்கு. தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் 39 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், 2.5 வயசு, 4 வயசு, 8 வயசு, 10 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 39 குழந்தைகள். 5 ஆண்டு காலத்திலே 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். 5 ஆண்டு காலத்திலே 2100 பெண்கள் தமிழ்நாட்டிலே கொலை செய்யப்பட்டார்கள். 5 ஆண்டு காலத்திலே 8700 பேர் தமிழ்நாட்டிலே கொலை செய்யப்பட்டார்கள். 5 ஆண்டு காலத்திலே 62,000 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதில் 27,000 வழக்குகள் போக்சோ வழக்குகள், 44,000 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இப்படி ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ வராரு, விளம்பர படத்தில் நடிக்கிறாரு, வீட்டுக்கு போறாரு, எழுதி கொடுக்கிறாங்க, படிக்கிறாரு. ஆனால் ஒரு விவசாயியின் மகன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், சேலம் மாவட்டத்தின் இந்த மண்ணின் சொந்தக்காரர், அவர் முதலமைச்சரா வந்தா உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் பேத்திகளுக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு. வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படும் போதைப் பொருட்கள் இங்கு கிராமத்தில் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. திமுக ஆட்சியால் சிறுமிகளுக்கு மட்டுமில்லை சிறுவர்களுக்கும் ஆபத்து என குற்றம் சாட்டிய அன்புமணி ராமதாஸ் தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தல். கஞ்சா, காக்கெயின், ஹெராயின், அபின், LSD, ஃபென்டனைல், மித்தைலாம்ஃபெட்டமைன், என்னென்ன போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி அமெரிக்காவில் பயன்படுத்துறாங்களோ அத்தனையும் கிராமத்தில். உங்க பேத்தி பிரச்சனை மட்டுமில்ல, உங்கள் பேரனுக்கும் பிரச்சனை வரும். அதை சிந்தித்து நடைமுறை செயல்படுத்துங்கள். திருவண்ணாமலையில் 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். செய்யாறு அருகே 15 வயது சிறுமி 8 மர்ம நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் புழக்கம் இவை பற்றி கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தான் பேசாத நாளே இல்லை என்றும் புரட்சி தமிழர் அறிக்கை. மக்கள் மீது அக்கறையுள்ள அரசாங்கமாக இருந்திருந்தால் பெண்களை இந்த அரசு பாதுகாத்திருக்கும். ஆனால் ஸ்டாலினின் 5 ஆண்டு கால நடவடிக்கைகளை பார்த்தால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கவோ முன்னேறவோ கூடாது என்பதுதான் அவரது மனநிலை. ஸ்டாலினும் ஒரு மகளை பெற்ற தந்தைதான். இருந்தும் அவருக்கு தமிழக பெண்களின் கண்ணீரும் கதறலும் கேட்காமல் போனது ஏன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. உங்கள் வாக்குதான் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றப் போகும் ஆயுதம். அதை முறையாக பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என உங்கள் அனைவரின் சகோதரனாக, என் குடும்பத்தில் ஒரு தந்தையாக, தாத்தாவாக இருக்கும் தான் உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை, பெண்களை காப்பதுதான் தனது முதல் பணி.
சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் போதைப்பொருள் புழக்கத்தை 3 மாதங்களில் ஒழித்து காட்டுவேன் என்றும் புரட்சித் தமிழர் உறுதி. கோவை சுகுணாபுரத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அஇஅதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்றார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. நீட் ஒழிப்பு போலத்தான் இந்த போலி வாக்குறுதியும் ஆகும் எனவும், முனைப்போடு செயல்படும் கோவை மக்களை பின்னுக்கு தள்ளும் ஸ்டாலினின் ட்ரிக் எடுபடாது எனவும் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிக்கை. 5 ஆண்டுகளில் 50 ஆண்டு முன்னேற்றம் தந்த அஇஅதிமுகவின் புரட்சி திட்டங்களுக்கு நீங்கள் திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்டாலினை கோவை ஏற்றுக்கொள்ளாது எனவும் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். பதினேழாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகளின் அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது. சட்டம் ஒழுங்கை உறுதி செய்யும் நடவடிக்கையாக தேர்தல் பணிக்காக வந்து தங்கிய வெளி ஆட்கள் உடனடியாக வெளியேறவும் தேர்தல் ஆணையம் கடும் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், குழந்தைகளை காப்பதற்கு துப்பில்லாத திமுக அரசு தொலையட்டும் என சாடல். விரைவில் அமையவுள்ள அஇஅதிமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என அன்புமணி உறுதி. திருவண்ணாமலையில் பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தேர்தல் நேரத்தில் செய்தியாக்க கூடாது என்பதில் தமிழக காவல்துறை அக்கறை எடுத்து செயல்பட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து காவல்துறையினர் அவர்களை தொட முடியாத அளவுக்கு வைத்துள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சனம். மாற்றத்தை நோக்கி தமிழகம் உள்ள நிலையில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டுள்ள திமுகவை அகற்ற வேண்டுமென சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. தொகுதி மறுவரையறையுடன் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டுவர முயற்சித்ததை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தடுத்தது மிகப்பெரிய துரோகம் எனவும் மத்திய அமைச்சர் குற்றச்சாட்டு. அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, NTR மற்றும் MGR இருவரும் இணைந்து சென்னை குடிநீர் நெருக்கடியை தீர்த்து வைத்ததை நினைவு கூர்ந்தார். இரு மாபெரும் தலைவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஒத்துழைப்பு இரு மாநிலங்களுக்கும் பாடமாக அமைந்தது என்றும் பெருமிதம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 5 வருடங்களில் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருவதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. மத்திய அரசு 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அவை முறையாக பயன்படுத்தப்பட்டனவா என தெரியவில்லை எனவும் சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேட்டி. திமுகவின் கூட்டணியில் உள்ள பிரேமலதாவே ஸ்டாலினின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஒப்புக்கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சிவகுமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அஇஅதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி விமர்சனம். வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதையும் வாக்குச்சாவடி விவரங்களையும் ECI நெட், ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன், ஸ்வீதா போன்ற தேர்தல் ஆணையத்தின் செயலிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் தகவல் சீட்டுடன் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு உள்ளிட்ட 12 அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை அவசியம் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தேர்தல் ஆணையம். கருத்து கணிப்புகளை வெளியிட ஏப்ரல் 29 வரை தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கு முன் அமைதி காலம் கடைபிடிக்கவும் உத்தரவு. சென்னை துறைமுகம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் விஸ்வநாதன், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் செல்வகுமார் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு.
அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பெரம்பலூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன், சேலம் வீரபாண்டி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஸ்ரீ பாலாஜி சுகுமாரை ஆதரித்து மாவட்ட செயலாளர் இளங்கோவன், மேட்டூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி வெங்கடாச்சலம், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் தீவிர பிரச்சாரம். அஇஅதிமுகவின் சாதனைகளையும் வாக்குறுதிகளையும் எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. கரூர் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதி கழக வேட்பாளர் திவ்யா, சென்னை வில்லிவாக்கம் தொகுதி கழக வேட்பாளர் எஸ்.ஆர். விஜயகுமார், கடலூர் திட்டக்குடி தொகுதி கழக வேட்பாளர் முருகுமாறன் உள்ளிட்ட அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பு. விழுப்புரம் தொகுதி கழக வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபுவை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி மக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் செய்த நிலையில் திமுகவை அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாக தமிழகம் முழுவதும் எழும் விமர்சனம். சென்னை ராயபுரம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய முயன்ற திமுகவினரை பொதுமக்கள் கையும் களவுமாக மடக்கி பிடித்த காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் பிடிபட்ட திமுக பிரமுகரிடம் இருந்து 50,000 ரூபாய் பறிமுதல். தேர்தல் தோல்வி பயத்தில் திமுகவினர் தமிழகம் முழுவதும் பணம் பட்டுவாடா செய்து வருவதாக பொதுமக்கள் கடும் சாடல். ஈரோடு மாவட்டம் செலமங்கவுண்டம்பாளையம் பகுதியில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 89.83 லட்சம் ரூபாய் பணம் பறக்கும் படையினரிடம் சிக்கியது. வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் எடுத்து வரப்பட்டதா என்ற கோணத்தில் ஓட்டுநரிடம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர விசாரணை. சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுகவினர் தொடர்ந்து பணப்பட்டுவாடா செய்து வரும் நிலையில் பிரச்சாரம் செய்யும் அஇஅதிமுகவினரையும் அக்கட்சியினர் மிரட்டுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அலட்சியம். திமுகவின் அராஜகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நான் சேகர் பாபு அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், இந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டு எங்களை மிரட்டி பார்க்கறது, எங்களை அச்சுறுத்த நினைச்சோன்னு வச்சுங்க, நீங்க தான் ஏமாந்து போவீங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் உறுதியான ஆட்கள். ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும், காட்சிகள் மாறும். புயல் சிறை ஏற்கனவே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவியின் அம்மா உணவகத்தால் வேலை தேடிய பல இளைஞர்கள் குறைந்த விலையில் தங்களது பசியை போக்கியதாக இளைஞர்கள் நிகழ்ச்சி. ஒரு நாளைக்கு 15 முதல் 20 ரூபாய் வரை இருந்தாலே போதும் தங்களுக்கான உணவை அம்மா உணவகத்தில் சாப்பிடுவோம் எனவும், இதனால் தங்களது வாழ்க்கையில் பல நாட்கள் பசியில்லாமல் இருந்திருக்கிறோம் எனவும் பொதுமக்கள் உருக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் திமுக பிரமுகரின் மகனிடமிருந்து சுமார் 3,84,000 ரூபாய் பணம் மற்றும் பரிசு டோக்கன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். இதேபோல் அங்கு விலாஸ் இறக்கம் பகுதியில் தோல்வி பயம் காரணமாக திமுக பிரமுகர் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு சென்ற சுமார் 1,34,000 ரூபாய் பணமும் பறிமுதல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை KK நகரில் மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் தொடர்புடைய காமுகன் மதனந்தபுரத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என அடையாளம் காணப்பட்டான். இந்த சம்பவம் பெண்கள் பாதுகாப்பில் ஆளும் திமுக அரசின் தோல்வியை வெளிப்படுத்துவதாகவும், பெண் தொழிலாளர்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் பொதுமக்கள் கடும் விமர்சனம். கரூரில் 13 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீற முயன்ற இளைஞரை சிறுமியின் உறவினர்கள் சரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே சுப நிகழ்ச்சிக்கு வந்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை அடையாளம் தெரியாத கும்பல் கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். பாதிக்கப்பட்ட சிறுமி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஸ்டாலின் ஆட்சி ஒழிந்தால்தான் தங்களுக்கு நிம்மதி என பொதுமக்கள் ஆவேசம்.
ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு 7.5 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த நபர் சிக்கினர். தமிழ்நாட்டை போதைப்பொருள் சந்தையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திமுக பிரமுகர் வீட்டில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1402 மது பாட்டில்கள் பறிமுதல். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 3 நாட்கள் மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடுவிக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் சடையப்பனை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கஞ்சா போதையில் முகத்தில் புகையை ஊதி ரவுடிகள் 2 பலமாக தாக்கியதில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. பிடிப்பட்ட ரவுடிகள் 2 ஒருவர் மீது ஏற்கனவே கொலை வழக்கும் மற்றொருவர் மீது அடிதடி வழக்கம் உள்ள நிலையில் முதியவரின் கொலைக்கு காவல்துறையின் அலட்சியமே காரணம் என பலர் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சட்டவிரோதமாக விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 850 மது பாட்டில்கள் பறிமுதல். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் மது கடைகள் 3 நாட்கள் விடுமுறையை தொடர்ந்து சட்டவிரோத விற்பனைக்காக மது பாட்டில்கள் பதுக்கல். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே டேபிள் ஃபேனை திருடிச் சென்றவரை தட்டி கேட்டு மீட்கச் சென்றவர் அடித்து கொலை. கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கொலையானவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வியாசர்பாடியில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் தனது முதலாளியை வடமாநில தொழிலாளி அடித்து கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. இலக்கு வைத்து மது விற்கும் திமுக அரசின் கொள்கையால் தமிழகத்தில் மது கலாச்சாரம் அதிகரித்து இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் தேர்தல் விதிகளை மீறி திமுக வேட்பாளரின் ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது அம்பலம். திமுகவினர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் ஒரத்தநாடு பைபாஸ் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் மஷார் ஊராட்சியில் ஏரி கால்வாயின் குறுக்கே தனிநபர் பயன்பாட்டுக்கு பாலம் அமைக்க ஒப்பந்தம் எடுத்துள்ள திமுக நிர்வாகி மற்றொரு தனிநபர் ஒருவரின் வீட்டு மனையை அபகரித்த அவலம். நில அபகரிப்பு குறித்து கேள்வி எழுப்பிய வீட்டுமனை உரிமையாளரை தாக்க முயன்ற திமுக நிர்வாகி மற்றும் பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலர் வலியுறுத்தல். சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுக அரசு கட்டிய குடியிருப்புக்குள் அஇஅதிமுக வேட்பாளர் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என கூறி பொதுமக்கள் என்ற போர்வையில் திமுகவினர் தடுத்து நிறுத்தி அராஜகம். தோல்வி பயத்தில் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினரை கண்டித்து அஇஅதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ உட்பட அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதிக்குட்பட்ட மணப்பத்தூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணமளித்த திமுகவினரிடமிருந்து சுமார் 5,34,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்யாததால் தோல்வி பயத்தில் திமுகவினர் தொடர்ந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற முயற்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதேனும் பிரச்சனை செய்து வன்முறையை கட்டவிழ்த்துவிட திமுகவினர் தயாராகி வருவதாக அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் பகீர் குற்றச்சாட்டு. மேலும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் ஏதேனும் நடந்தால் அதற்கு திமுகவைச் சேர்ந்த செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியுமே முழு பொறுப்பு எனவும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேட்டி. அதனால எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ என் உறவினர் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரும் தான் முழு பொறுப்பு. அதுக்கு அவரோட இருக்கிறார் எம்சிஎஸ், அவர் தான் ஆப்ரேட் பண்ணவர். இந்த வேடசந்தூர் தகராறுக்கு மானாமதுரை இருந்தவங்களாம் மானாமதுரை இருந்து கால் கொண்டாந்தவங்க 2 பேர் அசோக்குமே எம்சிஎஸ் தான். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கடந்த 1 வார காலமாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதை கண்டித்து காலை குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டம்.
திமுக ஆட்சியில் மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீருக்கு கூட போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் அடிப்படை வசதிகள் இன்றி தவிப்பதாக மீனவ மக்கள் வேதனை. கடந்த 5 ஆண்டு காலமாக பராமரிப்பு கட்டணத்தை மட்டும் வசூல் செய்த திமுக அரசு எந்த பணிகளையும் செய்யாமல் மீனவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் புகார். குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண் தவறான சிகிச்சையால் உடல்நிலை மோசமாகி ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டும் உயிரிழந்த சோகம். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியதோடு நீதி வேண்டி காவல் நிலையத்தில் புகார். திருப்பூர் மாவட்டம் கோவிந்தாபுரத்தை சுற்றியுள்ள 32 கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக 5000 குடும்பங்கள் தவிப்பு. ஆனைமலை நல்லார் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய பொதுமக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தங்களை அவதியடைய வைத்த திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் முடிவு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள புதுப்பாளையம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். கொடிக்கயிறு பல்லக்கில் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மேற்கொண்டு கொடியேற்றம் நடைபெற்றதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்பு. உலக புகழ்பெற்ற ஆப்பிள் மென்பொருள் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் டிம் குக் 15 ஆண்டுகள் பணியாற்றியதை தொடர்ந்து வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பதவி விலகல். ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அலுவலராக ஜான் டெர்னஸ் நியமிக்கப்பட உள்ள நிலையில் டிம் குக் நிர்வாக தலைவராக பொறுப்பேற்க உள்ளார்.